ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதா சேனல். எனக்கு பல்லு வலிக்கு அப்புறம் பேக் டு ஆக்டிவ் லைஃப் வந்தாச்சு. நல்லாவே இப்போ குறைஞ்சிருக்கு. எனக்காக நலம் விசாரித்த எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி ஆடி அமாவாசை ஸ்பெஷல் அதுதான் பார்க்க போகிறோம். நான் என்னென்ன லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அதுதான் உங்களோட vlog-ஆ ஷேர் பண்ணிக்க போகிறேன். சக்கரை பொங்கல், வடை, சௌச்சௌ கறி, பரங்கிக்காய் சாம்பார், அவ்வளோதான். சிம்பிள் பிளெயின் ரைஸு, அப்பளம் கருடம் பொரிச்சாச்சு, சிம்பிளாக முடிச்சாச்சு. ஆக்சுவலி இது சிம்பிள் இல்லை, நம்மளுக்கு இது சாப்பிடவே வயிறு இல்லை. ஆக்சுவலி மோருக்கு சாப்பிட்றது கூட வயிற்றில் இடம் இல்லை. ரசம்லாம் கூட பண்ணல, அப்பயுமே எங்களுக்கு சாப்பிட முடியல. இதுவே எல்லாருமே ஒரு இதோடய சாப்பிட்டு ஏந்துக்கிட்டோம். ஏன்னா சக்கரை பொங்கல்லாம் அவ்வளோ ஹெவியாக இருந்தது. இது நான் இப்போ உங்களுக்காக பிக்னஸ் வடை போடும்போது மேலே எண்ணெயெல்லாம் தெரிச்சுக்காமல் இருக்கிறதுக்கு இப்படி ட்ரை பண்ணி பார்க்க. கரண்டியை நல்லா தண்ணி வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு அதில் பால் மாதிரி உருண்டையாக எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் நல்லா தண்ணி இருக்கணும். இதில் நீங்கள் வச்சுட்டு ஒரு உருண்டை போட்டுட்டு அப்படியே திருப்பி, ஏன்னா லாங்காக இருக்கும் உங்களுக்கு லேடில், அதை நீங்கள் அழகாக கவுத்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் தெரிக்காது. ஷேப்பும் ஓரளவுக்கு நம்ம கையால் போடுறதோட நல்லா பெட்டராகவே வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி ஆகஸ்ட் 1 சண்டே, இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டே. நம்ம எல்லோரும் ஹாப்பியாக அதுவும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ஆடி அமாவாசையோட. நிறைய விஷஸ் வந்திருந்தது. அதில் நிஜமாவே உண்மையான விஷஸ் நிறையா இருந்தது. நான் இந்த தருணத்தில் சில எனக்கு நடந்ததை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கரெக்டாக ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு கரெக்டாக ஏதாவது ஒரு டே இருந்தது அப்படின்னா அந்த டேக்கு விஷ் மட்டும் எனக்கு வரும். பட் நான் நேரடியாக ரோட்டில் அவங்கள பார்த்தேன்னா என்னை பார்க்காத மாதிரியே போவாங்க. எனக்கு புரியல, எதுக்கு இப்படி ஃபேக்காக நடந்துக்கணுன்னு. அப்படி அவங்க மெயின்டைன் பண்ண நினைக்கிறாங்களா, இல்லை நானும் அமுச்சிட்டேன், நானும் கனெக்ஷனில் தான் இருக்கேன் அப்படின்னு தெரியப்படுத்த விரும்புகிறாங்களா என்னன்னு தெரில. இது என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி ஃபேக்காக பழகிறதுக்கு பழகாமல் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும்னா, அவள் இப்போ நம்மளை பார்க்க வரா அப்படின்னாக்கா உடனே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் சரி பண்ணி வச்சு பக்காவாக அதது இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. பயந்துக்கிட்டு ரொம்ப ஆர்கனைஸ்டாக அப்படி இருக்கக்கூடாது. அவள் எப்போ வேணாலும் வரலாம், அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவள் வரப்போகிறான்ற அந்த செய்தி கேட்டதுலேருந்து அந்த மொமெண்ட்லேருந்து அவள் எப்போ வரப்போகிறா, அவளை எப்போ பார்க்க போகிறோம், அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணோன்ற அந்த சந்தோஷம், அந்த எண்ணம் மட்டும்தான் நம்மளோட மனசில் நிறைஞ்சிருக்கணும். எந்த கூச்சம் நாச்சம் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறவங்க மட்டும்தான் நம்மளுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக எப்போதும் இருக்க முடியும். ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏற்பட்ட ஹர்ட் அண்ட் ஹாப்பினஸை பற்றி கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன சமைச்சிங்க, உங்கள் வீட்டு மெனு என்னவாக இருந்ததுன்றதை முடிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இப்படி தான் போச்சு. ஆனால் இந்த பல்லு வலினால் நான் ஒரு 4-5 நாள் ரெஸ்ட் எடுத்ததுக்கு எனக்கு பெண்டிங் ஒர்க்ஸ் அப்படி இருக்குது. இப்போ தான் எனக்கு புரியுது. நான் டெய்லி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஏதாவது ஒரு நாள் பிரேக் எடுத்தோன்னா அந்த ஒர்க் அப்படியே பெண்டிங் ஆகிடுது. வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணுறதுலேருந்து, டாய்லெட் வாஷ் பண்ணுறதுலேருந்து, துணி பாருங்கள். இன்றைக்கி வாஷிங் மிஷின் நான் அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் வச்சுருப்பேன். சிம்னி க்ளீனிங்கும் வாஷிங் மிஷினும் ஒரே நாளில் நான் வாஷ் பண்ணி விட்டுருவேன். அந்த டேட்டும் மார்க் பண்ணி வச்சுருவேன், இந்த நாளில் பண்ணியிருக்குன்னு. நாங்கள் 1 மந்த் மே மந்த் ஊருக்கு போனதுனால அது 1 மந்த்து கேப் வேறு ரொம்ப பெருசாக விழுந்துருச்சு. சிம்னி க்ளீனிங்க்கு காஸ்டிக் சோடாவும் எனக்கு கொஞ்சம் அவைலபிளாக இல்லை. இத்தனாம் தேதி வரும்னு சொன்னாங்க. நான் அன்னைக்கு போகலை. அதுக்கப்புறம் போய் கேட்டேன், ஸ்டாக் கிளியர் ஆகிடுச்சுன்ட்டாங்க. ஸோ எனக்கு அதனால ஒரு 20-25 டேஸ் அதனால வேறு லேட் ஆகிடுச்சு. சரி, இது ரெண்டும் ஒரே நாளுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னே விட்டுட்டேன். அதுக்குள்ளே பல்வலி வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வாஷிங் மிஷின் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது எக்கோ டப் அந்த டப் க்ளீனுக்கு கொடுத்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் சிம்னி க்ளீனிங், அப்புறம் கொஞ்சம் வீட்டு அப்படி இப்படி இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணிச்சு. வாஷிங் மிஷின் என் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணார். ஏன்னா அவர் அந்த மொபைலுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம்ல, அதெல்லாம் வச்சு கூட வெளியிலலாம் வைப் பண்ணி தந்தார். என்னோட அவர் இன்னும் கொஞ்சம் நல்லாவே டீப்பாக க்ளீன் பண்ணுவார். ஏன்னா எனக்கு ஹைட் பத்தாது, அது கீழே குனிஞ்சு உள்ளுக்குள்ளே டப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு. அவர் கொஞ்சம் நல்லா எட்டும், அதனால் அவர் தான் பண்ணார். சைட் பை சைடு ஒரு டோஸ் துவச்சி உணர்த்திட்டு இன்றைக்கி டிஃபன் பண்ணலை. சுக்கு காஃபி தான் அவர் கேட்டார். அதான் சொன்னேன்ல, ரீசெண்ட் டைமில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாருன்னு. அது சுக்கு காஃபி குடித்தார். சின்னவன் இன்ஸ்டியூட்க்கு டெஸ்ட் இருந்தது, அதனால அவன் கிளம்பிட்டான். அவனுக்கு அந்த சோளம் மாவு கஞ்சி, எல்லா மாவும் கலந்தது கஞ்சி இருக்கும்ல, அதுதான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுவே ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னான் அவன். ஸோ மார்னிங் டீ 10 o'clock அந்த ரேஞ்சில் கஞ்சி போட்டு அவனை கிளப்பிட்டு நானும் கஞ்சியே குடிச்சிக்கிட்டேன். இவர் சுக்கு காஃபி குடித்தார். குடிச்சிட்டு டேரெக்டாக லஞ்சுக்கே போயிட்டோம். லஞ்ச் இவங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை எல்லாத்தையும் ஹோஸ் பண்ணி
ஒரு பெரிய வேலை பெண்டிங் வேலையே இன்னும் இருக்குது. கால் கொஞ்சம் வலி வந்துடுது. எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு போட்டுட்டு மட்டும் இப்போ வந்து உக்காந்துக்கிட்டேன். பாத்திரம் நிறையா இருக்குது. ஈவினிங் டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதோட சேர்த்து தான் இதெல்லாம் தேய்க்கணும்னு நினைக்கிறேன். பண்டிகை காலத்தில் மட்டும் இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து நினச்சாலே ஹாப்பி. பண்டிகை மோடு வந்தால் கூட ஹாப்பியாக இருந்ததுன்னா கூட இந்த ஒர்க்கெல்லாம் நினச்சாலே அப்பா செய்யணுமேனு இருக்குது. இது வந்து கிச்சனோட கார்பெட் தான். இதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது ஹஸ்பண்ட் அடித்தாலும் அழுது அழுது கண்ணில் உள்ள அழுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதை தான் அது. இது வந்து நான் வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறதுக்காக என் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தாரு. இது க்ளீன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு. அதில் அவ்வளோ அழுக்கு 1 மந்த்லேயே அவ்வளோ சேர்ந்துருச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னமோ மொபைல்லாம் பார்க்குறதுக்கு டைமே இல்லை. நிறைய மெசேஜஸ் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இருந்தது. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அதுக்கு ஜஸ்ட்டு ஹார்ட் மட்டும் போட்டுட்டு ஏதோ வந்த மெசேஜஸை ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். இன்னும் பர்சனலாக யாருக்கும் மெசேஜ் பண்ணலை. ஃபார்மாலிட்டி சேக் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இனிமே தான் ஃப்ரெண்ட்ஸோட இனிமேல் பேசணும். ஹாப்பி மூமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கணும். ஹாப்பி மெமரிஸை ஷேர் பண்ணிக்கணும். இதோட விலாக் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.